ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி போட்டு பொழந்து எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் பரவாயில்ல, பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் போகுது. ஓப்பனிங் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு, ஆனால் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. இப்போ நிஃப்டி 116 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 23,495 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 327 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. 74,886 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 252 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 53,807 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக பேங்க் நிஃப்டியில் ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1% பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவ், எஸ் பேங்க் 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்க்கும்போது பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் அன்றைக்கி முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை ஹைக் பண்ணி விட்டுருந்தாங்க. அதாவது கோல்டோட இம்போர்ட் டியூட்டி எவ்வளோ ஹைக் பண்ணியிருக்காங்கன்னா 6% to 15% போயிருக்கு. இதனால கோல்டோட ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு பவுனுக்கே பார்த்தீங்கன்னா 8,000 சம்திங் வந்து கோல்டு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. சில்வரும் 30,000 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சில்வர் முன்னாடி கன்சிடர் பண்ணிவிட்டு சடன் ஃபாலில் அது மீண்டு வரலையேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இந்தியாவோட கோல்டு இம்போர்ட் வந்து $71.98 பில்லியன் 25 to 26 அந்த இயரில் டச் பண்ணியிருக்கு. 24% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஒரு வருஷம் கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 6லேருந்து 15%க்கு அந்த சில்வர், ப்ரீஷியஸ் மெட்டல் இம்போர்ட்டு, குறிப்பாட்டு கோல்டு இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இம்போர்ட் டியூட்டி. இதனால் கோல்டு சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பேஸ் பண்ணி கோல்டு ஸ்டாக்ஸ்லாம் விழுந்துருந்துச்சு. அதாவது கோல்டு செல் பண்ணுற ஸ்டாக்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டனு இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவில் இருந்துச்சு. மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், அதாவது கோல்டை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்கள்ல, கோல்டு ஃபைனான்சிங் கம்பெனி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருந்துச்சு. முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி 5% அளவுக்கு பாசிட்டிவ் போயிருக்கு. 3,510 ரூபா போனது இப்போ 3,494 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது முத்தூட் ஃபைனான்ஸு. இது மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸ் 310 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வேல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, புக் வேல்யூவை தாண்டி போயிருக்கு. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாட்டுருங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். இது வந்து கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாம் மேலே, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் கோல்டு செல் பண்ணுற ஜுவல்லரி கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு ரெட்டிஸில் என்ன ஒரு அப்டேட்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் போட்டு பொழந்து எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் காலையில் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் மட்டுமே 86% அடி, ரெவன்யூ 11% அடி, ஆனால் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 1,230 ரூபா போனது, கடைசியில் இப்போ 1,278 ரூபாவில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் இன்றைக்கி 1,303 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ் பேருக்கு. பெருசாக அடி விழாமல் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ் தப்பி இருக்குது. ரீசன் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 27ல் அவங்களோட எபிட்டா மார்ஜின் 20% இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் அது 25% அளவுக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நியூ ப்ராடக்ட்ஸ், குறிப்பாட்டு செமாக்யூல்டைட் மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. லினாலிடோமைடு அப்படிங்கிற ஒரு ட்ரக் தான் அவங்களுக்கு பெருசாட்டு லாஸ்ட்டில் கொண்டு விட்டுருக்கு இந்த குவார்ட்டரில். அது ஒரு ஒன் டைம் ஹிட் ஆனதுனால ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ப்ளஸ் செமாக்யூல்டைட் வந்து இந்தியாவில் பிராண்டு கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. இனி வந்து கனடா, அதர் ஜியோகிராஃபிக்கல் ரீஜனில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது டாக்டர் ரெட்டி லேபார்ட்ரிஸ் கொடுத்த அப்டேட். ரிசல்ட்ஸ் விழுந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியான ரெட்டிஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது ஃபார்மா செக்டர் ஸ்டாக்ஸில். டிவிஎஸ் மோட்டரோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 771 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 15,052 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக எபிட்டா மார்ஜின் 13.1% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீல் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்சென்டிவ்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. Q4ல் அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டரில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,375 கோடியாக இருக்குது. ஸோ ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 26ல் அது 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் டூ வீலர் 3 வீலர் சேல்ஸ், குறிப்பாட்டு எக்ஸ்போர்ட் சேர்த்து 28% வளர்ந்துருக்கு. 15.60 lakh யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6.93 lakh யூனிட்ஸாக இருக்குது இந்த குவார்ட்டரில். ஸ்கூட்டர் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஸ்கூட்டர் சேல்ஸ் இந்த குவார்ட்டரில்
32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6.60 லேக் யூனிட்ஸ். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1.15 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸே 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 வீலர் சேல்ஸ் 65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.60 லேக்காக இருக்குது. ஆஃப்டர் தட் அவங்க கிங் கார்கோ ஹெச்டி சிஎன்ஜி 3 வீலர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒபிட்டர் V1 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில். குளோபல் லெவலில் பார்க்கும்போது அப்பாச்சி RTR 310 மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருந்தாங்க மொராக்கோவில். ஸோ இது வந்து இவங்க டிவிஎஸ் மாடல் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட் நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியாலே 10 லட்சம் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அமாண்டோ 3 வீலரை வந்து இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அமாண்டோ 3 வீலரை வந்து இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் டிவிஎஸ் மாடலோட ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இந்த குவார்ட்டரில் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் அந்த ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் பாருங்கள். இது டிவிஎஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சிப்லாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 55% டவுனு 554 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.8% டவுனு 6541 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5982 கோடியாக இருக்குது. ஸோ ஹையர் காஸ்ட்டால் ப்ராஃபிட்டபிலிட்டி ப்ளஸ் வந்து ரெவன்யூ அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் இயர் பேசிஸில் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு இம்பையர்மெண்ட் சார்ஜ் பேருக்குன்னு சொல்கிறாங்க 42.02 crores ஒரு இம்பையர்மெண்ட் சார்ஜ் பேருக்கு. அது வந்து மார்க்கெட் டைனாமிக்ஸ் ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் கண்டிஷனில் சில சேஞ்சஸ் இருந்ததுனால இது இம்பையர்மெண்ட்டில் பேருக்கு. 13 ரூபா பர் ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 997 கோடியாக இருக்குது. இதுவும் பயங்கர அடி 1538 கோடியிலேருந்து 997 கோடியாக விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 22.8%லேருந்து 15.2% அடி வாங்கியிருக்கு. அதாவது ரெட்டிஸில் என்ன நிலமையோ அதே நிலமை தான் சிப்லாலையும் போல். பெருசாக என்னென்னா மார்ஜின் வந்து ப்ரெஷரில் கொண்டு விட்டுருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே மார்ஜின் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்களோட நார்த் அமெரிக்கன் பிஸ்னஸோட ரெவன்யூ 26% விழுந்திருக்கு டவுனு 1414 கோடியாக இருக்குது. ப்ளஸ் இந்தியன் பிஸ்னஸ் 15% க்ரோத்து, ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ் 21% க்ரோத் காமிச்சிருக்கு. இவங்களுக்கு பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா பிராண்டட் ப்ரிஸ்கிரிப்ஷன் குறிப்பாக ட்ரேட் ஜெனரிக்ஸ் கன்சியூமர் ஹெல்த் செக்மெண்ட் நல்ல ஒரு க்ரோத்து. ப்ளஸ் வந்து க்ரானிக் தெரப்பீஸ் ரெஸ்பிரேட்டரி கார்டியாக் ஆன்டி டயபெட்டிஸ் இதெல்லாமே டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் அவங்க கண்டினியூஸாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரேட் ஜெனரிக்ஸ் கன்சியூமர் ஹெல்த் ஆப்ரேஷன்ஸ் இந்தியன் பிஸ்னஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3007 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட கன்சியூமர் ஹெல்த் பிராண்டுன்னு பார்க்கும்போது நிக்கோடெக்ஸ் ஆம்னிஜெல் சிப்லாடின் இதுவும் மார்க்கெட் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுது. நார்த் அமெரிக்கா பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரீஜனில் ரெவன்யூ வந்து 1414 கோடியாக இருக்குது 26% ட்ராப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ரெகுலேட்டரி அப்ரூவல் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஏபி ரேட்டட் ஜெனரிக் வெர்ஷன் இந்த வெனோட்டலின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபெசிலிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணது. ஆஃப்ரிக்கன் பிஸ்னஸ் அது வந்து ஸ்ட்ராங் மொமெண்டம் காமிச்சிருக்கு 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 1236 கோடி. சவுத் ஆஃப்ரிக்கன் ரெவன்யூ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 984 கோடி. எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் யூரோப் ரெவன்யூ 9% டிக்ளைன் ஆயிருக்கு 819 கோடி. ஏபி அண்ட் அதர் பிஸ்னஸ் 77% கீழே விழுந்திருக்கு 64 கோடியாக இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து சிப்லா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். என்ன கேட்டால் ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ண அவங்க ரிசல்ட்ஸ் வந்து எதுவுமே சரிப்பட்ட மாதிரி எனக்கு தெரில. ஒஸ்ட்டு ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன 13 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சிப்லா. ஹெச்பிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் 19.25 ரூபா டிவிடெண்ட் வருது 19.25 டிவிடெண்ட். நெட் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4902 கோடி. ரெவன்யூ ஃப்ளாட் 1.14 லேக் crore இருக்குது. எபிட்டா 27.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8979 கோடி. 19.25 டிவிடெண்ட். அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் இயர் பேசிஸில் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 24.25 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த குவார்ட்டரில் 19.25 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹெச்பிசிஎல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டைட்டன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் சென்கோ கோல்டு இதெல்லாம் 5% விழுந்துருந்துச்சு. கோல்டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா இது கோல்டு இம்போர்ட்டுக்கான அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஜாஸ்திப்படுத்தி விட்டுருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் மொத்தமாட்டு ஒரே நாளில் 50,000 கோடி அளவுக்கு வைப் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜுவல்லரி ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன். நெக்ஸ்ட்டு கோல்டு சில்வர் ETF இதோட ப்ரைஸும் ரைஸ் ஆயிருந்துச்சு 6% அளவுக்கு. ETF சில்வர் ETF கோல்டு ETF இது ரைஸ் ஆயிருக்கு. அது மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் கோல்டு லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸும்
மார்க்கெட்டில் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. ஆனால் கோல்டு செல் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் டவுனு. இதில் இடிஎஃப்னு எடுத்து பார்க்கும்போது டொமஸ்டிக் கோல்டு ஃபியூச்சர்ஸ் 7.2% மொத்தத்தில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு 10 கிராமுக்கு. சில்வர் 8%, சில்வர் ஃபியூச்சர்ஸ் 8% ரைஸ் ஆயிருக்கு. இதில் நிப்பான் இந்தியா கோல்டு ETF, டாடா கோல்டு ETF, HDFC கோல்டு ETF, ஐசிசி ப்ரூடென்ஷியல் ETF இதெல்லாம் 4 to 6% அளவுக்கு ரேலியாக இருக்குது. டாடா சில்வர் ETF, நிப்பான் இந்தியா சில்வர் ETF, HDFC சில்வர் ETF இதுவும் 4 to 6% அந்த ரேஞ்சில் கிளைம் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு ETF பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜியோ பிளாட்ஃபார்ம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஜியோ பிளாட்ஃபார்ம் கொடுத்த அப்டேட்டு. அவங்க ஆகாஷ் அம்பானி வந்து மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க IPO வர இருக்கிறாங்க, ஜியோ IPO. ஸோ அவங்க வந்து 5 இயர்ஸுக்கு மேனேஜிங் டைரக்டராக ஜியோ பிளாட்ஃபார்மில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆகாஷ் அம்பானியை. இது வந்து April 9 எஃபெக்டிவ்க்கு வந்திருக்குது. ஸோ இது வந்து ஜியோ பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. L&T வந்து 1000 கோடியிலேருந்து 2500 கோடி ஒர்த் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் ஆர்டர் மிடில் ஈஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 380 kV அண்ட் 132 kV சப்ஸ்டன்ஸ் எய்ம் பண்ண ஆர்டர். இது வந்து L&Tயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா பவர் 3 ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்க்கும்போது 2 ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ் SMR ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து ரெண்டு தனித்தனியாட்டு பார்க்கும்போது 220 மெகாவாட் ஈச். குறிப்பாட்டு தனித்தனியாட்டு பார்க்கும்போது 220 மெகாவாட் ரெண்டுமே தனித்தனியாட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 monthsல கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் 3 ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூட அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. சில அப்ரூவல்ஸுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ 6 monthsல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா ஆஃப்டர் தட் அவங்க அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து டாடா பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.